ஐயா, டோட்டல் மைண்டிடம் விட்டது தோல்வியடையும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த வீடியோ பார்த்ததிலிருந்து எனக்கு குழப்பமாக உள்ளது. அதாவது இப்போ நாம் ஒரு அவசரம்னு சொல்லி ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிறோம். நமக்கு போய் சேருவோமோ சேர மாட்டோமோங்கிற ஒரு டவுட்டில் நாம் போகிறோம். அப்போ அதனால் டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுட்டு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் போனது ரயில் அந்த புறப்படுற டைமுக்கு 10 நிமிஷம் லேட்டாக போய் சேர்றீங்க. நீங்கள் டோட்டல் மைண்டுகிட்ட விட்டதுனால அது அங்கே ட்ரெயினும் லேட்டாகி 10 நிமிஷம் லேட்டாக தான் புறப்படணும் இல்லைலாம் கட்டாயம் இல்லை. அவங்க ஷெட்யூல் டைமில் புறப்பட்டு போயிருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ட்ரெயினை கூட பிடிக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் டோட்டல் மைண்டுகிட்ட விட்டதுனால உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும், உலகமே உங்கள் பக்கம் திரும்பிடுன்னுட்டுலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் என்னன்னு சொன்னால் நீங்கள் டோட்டல் மைண்டுகிட்ட விட்டதுனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃப்ரீ ஆகிறீங்க. அந்த ட்ரெயினே கூட நீங்கள் பிடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் ஒரு வீரியமாக ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் செயல்படலாம். அப்போ உங்கள் செயல் முடங்காமல் இருக்கும். நீங்கள் செய்கிற செயலை திருப்தியாக செய்வீங்க, அவ்வளோதான். அதனால் இங்கே டோட்டல் மைண்டை நம்புனீங்கன்னு சொன்னால் உங்கள் செயல் உங்களுக்கு பூரண திருப்தியை கொடுக்கும். ரிசல்ட் ரெண்டாவது. ரிசல்ட்டை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ண தேவையில்லை. ரிசல்ட்டுக்காக தான் செயல்படுறோம். ஆனால் ரிசல்ட்டை நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ரிசல்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. ரிசல்ட்டை ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கிடுறோம். அதனால் நம்ம செயல் தான் பிரதானங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் செயலை பிரதானமாக ஆக்கிறதுக்கு தான் அந்த டோட்டல் மைண்டை வழியே நம்ம எறும்புன ரிசல்ட்டெல்லாம் கொடுத்துருவோன்னு நினச்சான்னு சொன்னால் அது ஏதோ மேஜிக்கெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், எதிர்பார்த்து நடக்கலாம், எதிர்பாராது நடக்கலாம். பட் இருந்தாலும் நாம் ஒரு வீரியத்தோடு இருப்போம். இல்லைன்னா நீங்கள் செயலே செய்யாமல் நீங்கள் முடங்கி போயிடுவீங்க. அதனால் நீங்கள் அந்த டோட்டல் மைண்ட்கிட்ட கொடுத்ததுனால நீங்கள் முதல்ல நல்லா இருப்பீங்க. வெற்றி தோல்வி ரெண்டையுமே நீங்கள் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடுவீங்க. அதுதான் முக்கியம். உங்களுடைய இயல்பில் உள்ள மாற்றம் தான் முக்கியம் ஒழிய நிகழ்ச்சியினுடைய வெற்றி தோல்வியோட 2ஆம் பட்சம்தான்.